கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக உங்க வீடுகளில் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்காக, எங்கள் ஊழியங்களுக்காக, குடும்பத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிற உங்களை இயேசுவின் நாமத்தினால ஒரு விஷயம் கூட ஆசீர்வதிக்கிறேன். நாங்களும் உங்களை டெய்லி ஜெபத்தில் நினைவு கூறுகிறோம். நான் தான் டெய்லி உங்களுக்காக மங்கள வார்த்தையில நீங்க கேட்கவே ஜெபம் பண்றேனே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, இந்த கடைசி மாசத்துல 13ஆம் தேதி ஆண்டவர் எனக்கு என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்காரோன்னு நிறைய பேர் எதிர்பார்ப்போட உட்கார்ந்து இருக்கிறீங்க. சிலர் இன்னைக்கு இந்த மங்கள வார்த்தையை பார்த்துட்டு தான் நான் ஒரு முடிவு எடுக்கணும்னு உட்கார்ந்து இருக்கிறீங்க. சிலர் இன்னைக்கு மங்கள வார்த்தையை கேட்டுட்டு தான் இந்த இடத்துக்கு போலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு கர்த்தர் நல்ல மங்கள வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறார். சங்கீதம் 115:14, கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். நம்முடைய ஆண்டவர் குறுகி போக பண்ணுகிறவர் அல்ல, வர்த்திக்க பண்ணுகிற ஆண்டவர். இன்றைக்கு உன் சந்ததியை அவர் வர்த்திக்க பண்ணுவார். இன்றைக்கு உன்னுடைய வருமானத்தை அவர் வர்த்திக்க பண்ணுவார். இன்றைக்கு உன்னுடைய செல்வங்களையும் செல்வாக்கையும் வர்த்திக்க பண்ணுவார். வேதம் சொல்லுகிறது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் கர்த்தர் அவனோடு இருந்தாராம். இன்னைக்கு பிறகு சேனைகளின் கர்த்தர் உங்களோடு இணைந்து கொள்ள விரும்புகிறார். அவர்களுடைய இணைஞ்சிட்டீங்கன்னா நாளுக்கு நாள் ஒரு விருத்தி, ஒரு முன்னேற்றம், ஒரு விரிவாக்கம், ஒரு வர்த்திப்பு இந்த நாட்கள்ல உங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஆண்டவர் தருவார். ஒரு பிறந்த குழந்தையாவே இருந்துச்சுன்னா எல்லாரும் அதை பார்த்து பரிதாபப்படுவாங்க. அந்த பிள்ளை வளரணும், அந்த பிள்ளை முன்னேறணும், அந்தந்த வயதிற்கேற்ற வளர்ச்சி முதிர்ச்சி வேணும். உன் கடின உழைப்பின் பலன் கடந்த கொஞ்ச நாட்களாக ஸ்டாக்னேட் ஆகி அப்படியே நிக்குது. ஒரு டெவலப்மெண்ட் சைடு போகல. ஒரு டெவலப்மெண்ட் சைடை கர்த்தர் இன்னைக்கு விரும்புகிறார். புதிய வருஷத்துக்குள்ள போறதுக்கு முன்னால இந்த வருஷ கடைசியிலே ஆண்டவர் அதுக்காக சில ஏற்பாடுகளை உங்களுக்கு செய்வதற்காக இன்றைக்கு இந்த மங்கள வார்த்தை அடிமை மூலமாக உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்காக ஏதாவது ஒண்ணு செய்து உங்களுடைய இயல்கைகளை ஆண்டவர் விசாலப்படுத்தணும்னு விரும்புறார். நிறைய பேரு கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்க முடியாம அதுக்காகவே பொய் சொல்லிட்டு ஒளிஞ்சுக்கிட்டு எல்லாம் இருக்கிறீங்க. அது ஆண்டவருக்கு பிடிக்கல. அதனால அப்படிப்பட்ட ஒரு தர்ம சங்கடமான நிலைமைகள் இனி உங்க குடும்பத்துல இருக்கக்கூடாது என்பதை ஆண்டவர் நினைவு கூர்ந்து இந்த மங்கள வார்த்தையை இன்றைக்கு ஆக்டிவேட் பண்ணி உங்க சிரஸ்ல ஆண்டவர் வைக்கிறார். உங்களை மட்டுமல்ல, உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ண போகிறார். ஒருவேளை உங்க பிள்ளைங்க ஏதோ ஒரு வாழ போன வீட்டுல, இல்லைன்னா சின்ன பிழைக்க போன குடும்பத்துல, இல்லைன்னா சின்ன பிழைக்க போன ஊர்ல அவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இல்லை. பெரிய அமெரிக்கால இருக்கான்னு தான் பேரு, சொல்லக்கூடிய அளவுல ஒரு விசேஷமான முன்னேற்றம் அவனுக்கு இல்லை. ஆஸ்திரேலியா இருக்கிறான், கனடால இருக்கிறான், அவனுக்கு என்னன்னு ஊர்ல எல்லாம் நினைக்கிறாங்க. ஆனா அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு விரிவாக்கத்தை அவனால பார்க்க முடியல. இன்றைக்கு இந்த மங்கள வார்த்தையை அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிற அத்தனை பேருக்கும் நீங்க அப்படியே ஷேர் பண்ணுங்க. அது அவங்க போய் கேட்கும் பொழுது அவர்களுக்குள்ள ஒரு விசுவாசம் பெருகும். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் வர்த்திக்க பண்ணுகிறவர். வேதம் சொல்லுகிறது, விதைக்கிறவனுக்கு விதையையும் அதிலிருந்து புசிக்க ஆகாரத்தையும் கொடுத்து அதை வர்த்திக்க பண்ணுகிற ஆண்டவர், நீதியின் விளைச்சலை கொடுக்கிற ஆண்டவர். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய விரிவாக்கத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. சரி, ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாம். சிஸ்டர் சித்ரா ஃப்ரம் கோயம்புத்தூர். என்னுடைய மகன் 1 வருடமாக வேலை இல்லாமல் இருந்தான். கோயம்புத்தூர் ஜெப மையத்தில் நடக்கும் குடும்ப ஆசீர்வாத கூடுகையில் கலந்து கொண்டோம். சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் ஜெப நேரத்தில் வேலை இல்லாதவர்களுக்கு நிரந்தர வேலையை தேவன் கட்டளையிடுவார் என்று சொல்லி ஜெபித்தார். அந்த ஜெபத்திற்கு பிறகு அந்த மாதமே என்னுடைய மகனுக்கு நிரந்தரமான ஒரு வேலையை கர்த்தர் கொடுத்தார். என்னுடைய கணவருக்கு சுகர் அதிகமாக இருந்தது. அதனால் சரீரத்தில் மிகுந்த பாடுகளை அனுபவித்தார். குடும்ப ஆசீர்வாத கூட்டத்தில் கலந்து கொண்ட பிறகு இப்பொழுது அவருக்கும் நல்ல சுகபலன் ஆரோக்கியத்துடன் இருக்கிறார். இந்த குடும்ப ஆசீர்வாத கூடுகை உங்களுக்காக நம்முடைய கோவை ஆறுதலின் தோட்டத்திலே வைத்து இன்றைக்கு காலையில 10 மணிக்கு நடக்குது. அடிமை வந்து இந்த வருடத்தின் கடைசி குடும்ப ஆசீர்வாத கூட்டத்தை உங்களுக்காக ஆசீர்வாதமாய் நடத்தி தரும்படி நான் வருகிறேன். தேவை செய்து கொடுத்து உங்க எல்லாருக்கும் தனி ஜெபம் பண்ண போறேன். புதிய வருஷத்தை எதிர்நோக்கு முன்னால வருஷ கடைசியில இருக்கிற எல்லா கஷ்ட காலங்களுக்கும் முடிவை கொண்டு வரும்படி குடும்பமா நீங்க வந்து இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த நாளிலும் நீர் சொன்ன மங்கள வார்த்தையின்படி கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார் என்று சொன்னீரே. வர்த்திக்க பண்ணும்படிக்கு
நாங்கள் குடும்பமாக உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கணவன், மனைவி, பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே எங்களை வர்த்திக்க பண்ணும், எங்கள் எல்லைகளை விரிவாக்கும், எங்கள் செல்வங்களை விரிவாக்கும், அபிஷேகத்தை விரிவாக்கும், எங்களுக்கு ஜெப எல்கையை விரிவாக்கும், பரிசுத்த எல்கையை விரிவாக்கும் என்று, விசுவாச எல்கைகளை விரிவாக்கும் என்று யார் யார் உம்முடைய சமூகத்திலே நின்று கதறி கை கூப்பி முழங்கால் படியிட்டு நிற்கிறார்கள், அவர்கள் மேல் உம்முடைய திவ்ய கரம் வைக்கப்படட்டும். அவருடைய இந்த விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றும். அடுத்த வருடம் அல்ல, இந்த வருட இறுதிக்குள்ளாலேயே இவர்களுடைய விரிவாக்கம், இவர்கள் வர்த்தித்து பெருகுகிற ஒரு கிருபை என் பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும். நான் ஆசீர்வதிக்கிறேன். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல உங்களை தேற்றுவேன் என்கிற மங்கள வார்த்தையை இன்றைக்கு பிறந்த நாள், திருமண நாள் நினைவு கூறுகிற பிள்ளைகளுடைய சிரசில் வைத்து ஜெபிக்கிறேன். அற்புதம் செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424579999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.